வந்து பார்க்கும்போது கீழடி 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 அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு பார்த்தா இங்க மணி இருக்கும், சின்ன சின்ன கத்தி இருக்கும், சுடுமண்ணுல பானை இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஷுவலா கடந்து போயிடும். எப்பா இந்த சுட்ட பானைக்கு தான் இவ்வளவு சீனாப்பா, இந்த ஒத்த மணி எங்க வீட்டுல இல்லையாப்பா, இது அங்கேயே இருக்குமேப்பா, இந்த சுடுகள் இங்கேயே இருக்குமேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. பானையில பானையை சுடணும் அப்படிங்கிற அறிவு வந்திருக்குன்னா அப்ப அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடின்னு நம்ம யோசிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி பானை யூஸ் பண்ணதுனால பானை வந்து கேஷுவல் பொருள் கிடையாது. அந்த பானை உருவாக்கத்துக்கான அறிவு தோன்றிய இடம் கீழடின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கணும். அந்த பானை மேல சாதாரணமா இருக்கவங்க பேர் எழுதி இருக்கிறாங்க தமிழ்ல, தமிழில எழுதி இருக்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு மொழி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மொழி தெரிஞ்சிருக்குன்னா அவங்க எவ்வளவு பெரிய நாலேஜ கடத்தி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது மொழி அப்படிங்கிறது, லாங்குவேஜ் அப்படிங்கிறது மேல உயர் சமூகத்துல இல்ல ராஜா மன்னன் அப்படின்னு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ரெண்டா பிரிச்சு அது மேல இருக்கவன் பணக்காரன் வாழ்ந்த ஒரு இடம், கீழே இவங்க எல்லாம் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி அப் அண்ட் டவுனா ரெண்டா பிரிஞ்சிருக்கும் மொஞ்சதொர ஹரப்பால. ஆனா கீழடியில அப்படி இல்லை. நகர நாகரிகத்துல சாதாரண ஒரு மனிதனுடைய வீட்டுல எடுத்த பானையில பேர் உதிரன்னு எழுதியிருக்கு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களை வந்து கீழடியில அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிறாங்க.